ரோமையின் டைபர் தீவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புனித பர்த்தலோமேயு பேராலயம் கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான வரலாற்று தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட இப்பேராலயம் இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவரான புனித பர்த்தலோமேயுவின் திருப்பண்டங்களை பாதுகாக்கும் இடமாக விளங்குகிறது. திரு அவை பாரம்பரியத்தின்படி இப்பேராலயத்தின் முதன்மை பீடத்தின் அடியில் உள்ள பழமையான தொட்டியில் புனித பர்த்தலோமேயுவின் புனித பண்டங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் நம்பிக்கையாளர்கள் இயேசுவோடு நேரடியாக வாழ்ந்த ஒரு திருத்தூதரின் வரலாற்றை மிக அருகாமையில் உணரும் வாய்ப்பை பெறுகின்றனர். கடந்த 2000ஆவது ஆண்டில் புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இப்பேராலயத்தை புதிய மறைசாட்சிகளுக்கு அர்ப்பணித்தார். 20ஆம் நூற்றாண்டு மற்றும் தற்காலத்தில் நம்பிக்கையின் பொருட்டு உயிர் நீத்த லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் தியாக வரலாறுகளை இப்பேராலயத்திலுள்ள ஒவ்வொரு சிற்றாலயமும் பறைசாற்றுகின்றன. நம்பிக்கையும் துணிச்சலும் ஆரம்பகால திரு அவையோடு முடிந்துவிடவில்லை, அவை இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இப்பேராலயத்தின் வரலாற்றில் ஒரு வியக்கத்தக்க நிகழ்வும் இடம்பெறுகிறது. 1849ஆம் ஆண்டு ரோமை குடியரசுப் போரின் போது ஒரு பீரங்கி குண்டு ஆலயத்தின் சுவரை துளைத்துக் கொண்டு பீடத்திற்கு அருகே வந்து விழுந்தது. அந்த நேரத்தில் ஆலயம் இறைமக்களால் நிறைந்திருந்த போதிலும் ஒருவர் கூட காயமடையவில்லை என்பது பெரும் அற்புதமாக கருதப்படுகிறது. இன்றும் அந்த பீரங்கி கொண்டு சிற்றாலயத்தின் சுவரில் பதிந்திருப்பதை காணலாம். இது பாலா டெல் மிராக்கலோ அல்லது அற்புத குண்டு என்று அழைக்கப்படுகிறது. திருத்தூதரின் திருப்பண்டங்கள், நவீன கால மறைசாட்சிகளின் சாட்சியங்கள் மற்றும் இந்த அற்புத குண்டு என பல வரலாற்று பொக்கிஷங்களை தாங்கி நிற்கும் இந்த பேராலயம் ரோமைக்கு வரும் ஒவ்வொரு திருப்பயணியும் தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம் என்றால் அது மிகையாகாது.